This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தி. டெல்லியில் உள்ள முதல்வர் இல்லத்தில் ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவாலை தாக்கியதாக பிபவ் குமார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணையத்தில் நாளை ஆஜராகுமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனிப்பட்ட உதவியாளர் பிபவ் குமாருக்கு தேசிய மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராஜீவ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜீவ், அந்த சம்மன்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? கட்டாயமாக, அதாவது முதல்வர் முன்பாகவே தன்னை தாக்கியதாக பிபவ் மீது ஸ்வாதி மாலிவால் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில பாஜக தொடர்ந்து இதற்கு கண்டனங்களை தெரிவித்து போராட்டங்களில் ஒரு புறம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து கையில் எடுத்திருக்கின்றது தேசிய மகளிர் ஆணையம். அதன் அடிப்படையில தான் இன்றைய தினம் இந்த சம்மனானது பிபவ் குமாருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன்படி நாளை தினம் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என நேரில் ஆஜராக வேண்டும் என இந்த தேசிய மகளிர் ஆணையம் சார்பாக இந்த ஒரு சம்மனில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதன்படி நாளை தினம் 11 மணிக்கு காலை 11 மணிக்கு பிபவ் குமார் நேரில் ஆஜராக வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் இதில் அந்த சம்மனில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கட்சியினுடைய எம்பியை தாக்கியதாக, குறிப்பாக முதல்வருடைய தனிப்பட்ட அந்த உதவியாளரை தாக்கியதன் காரணமாக இந்த ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்புகளும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக ஆம் ஆத்மிக்கு எதிராகவும் முதல்வருக்கு எதிராகவும் தங்களுடைய அந்த குரலை அந்த போராட்டங்களில் வலுப்படுத்தி வரக்கூடிய நிலையில அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். உடனடியாக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். காரணம், 30 மணி நேரங்களுக்கு மேலாகியும் ஸ்வாதி மாலிவால் அளித்த அந்த புகாருக்கு எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லை என்பது அவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கின்றது. எனவே உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். அதே போல பிபவ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தேசிய மகளிர் ஆணையம் அடுத்த கட்டமாக நேரில் விசாரிப்பதற்காக அவரை நேரில் அழைத்திருக்கின்றார்கள். அதன்படி நாளை அவர் ஆஜராக வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜீவ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.